ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 2 முடிஞ்சது ஜூன் 2022. நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் சீசன் 3 ரிலீஸ் ஆகல. சீசன் 3 ரிலீஸ் ஆனால் அதை கண்டிப்பாக நான் போடுறேன். சரி வாங்க, நம்ம பலபலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். பிரின்சஸ் லில்லி நமக்கு கதை சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஏரி நாகமுரா அவ டீமன்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டா. கிரேட் ஆர்கஸ் லேப்ரின்த்ல அந்த டீமன் லேடியோட டெட் பாடியை நெக்ரோமன்சி மூலமா கண்ட்ரோல் பண்ணி எரிக்கா டீமன்ஸை கான்டாக்ட் பண்ணிருக்கா. டீமன்ஸும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவ பதிலுக்கு கேட்டது அவளோட ஃப்ரீடமும் அமனுகாவாவும் தான். சோ கிங்டம் அடையிறதுக்கு அவ சில சீக்ரெட்ஸை டீமன்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா. இந்த ப்ராசஸ்ல அவங்க கிளாஸ்மேட் ஒருத்தனை கொன்னும் கண்ட்ரோல் பண்ணிருக்கா. ஆனா அவளோட பிளான் ஃபெயிலியர்ல முடிஞ்சிடுச்சு. கிங்டமோட ராஜாவையும் சோல்ஜர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணது அந்த நன் தான் நினைக்கிறேன். அவளும் சில விஷயங்கள்ல காரணமா இருந்திருக்கா. இந்த சண்டையில நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல ஹீரோஸா சமன் பண்ணப்பட்ட ஹியோமோ டைஸ்கே, ரேச்சி காண்டோ, அப்புறமா கௌரி ஷிரசாக்கி அப்படின்னு பிரின்சஸ் லில்லி சொல்றா. இறந்து போன கௌரியை இவங்க திரும்ப உயிரோட கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் ஐகோவங்க நம்ம ஹீரோ கேக்குமா அவங்க பிரேக் எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு ஷியா சொல்றா. ஹாஜிமி, கௌரியை நாங்க கண்டிப்பா திரும்ப கொண்டு வந்துருவோம், நீ மிஸ் ஐகோ கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோவை பாக்குறதுக்காக போறான். நிறைய பேர் இறந்து போனதை நினைச்சு மிஸ் ஐகோ வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவங்க சோகத்தை மறைச்சுக்கிட்டு சிரிக்கவும், நீங்க எனக்காக சிரிக்கணும்னு அவசியம் இல்ல, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல நீங்க எவ்வளவு அக்கறையா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஹியோமாவை நான் கொண்டிருக்கேன், அதை நினைச்சு தானே வருத்தப்படுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையை சொல்ல போனா எனக்கு அதை ஏத்துக்கிட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் தான். இதுல நான் ஒன்னும் ஏதோ தப்பு சொல்லல நாகமோ. ஹியோமோ செஞ்சதை கண்டிப்பா என்னாலேயே மன்னிக்க முடியாதுதான். அதை நினைச்சு மட்டுமே நான் வருத்தமா இல்ல. அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க இறந்து போறதுக்கும் நான் தான் காரணமாயிட்டேன். என்னதான் டியாவோட பிரத்தை யூஸ் பண்ணியிருந்தாலுமே என்னோட மேஜிக்னால தான் அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் ஆச்சு. எதையுமே சரியா பண்ணல. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுற டைமும் நான் அவங்க கூட இருந்ததில்ல. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சோகமா நின்றுட்டு இருக்காங்க. ஓ, நீங்க என் டீச்சரா பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் என்னோட லைஃப்ல வாழ்றதுக்காக போராடிட்டு இருக்கேன். நிறைய பேரை கொலை பண்ண தான் செய்யறேன். நீங்க இன்னும் உங்களோட ஹியூமனிட்டியோட தான் இருக்கிறீங்க. ஆனா நான் ஒரு மான்ஸ்டரா ஹியூமனான்னு எனக்கே தெரியல. ஒருவேளை நான் தப்பான பாதையில போனோம்னா நீங்க தான் என்ன திருத்தணும். ஏன்னா நம்ம எல்லாரும் திரும்ப ஜப்பானுக்கு போகும்போது நான் ஹியூமனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சைக்கோ அப்படியே ஆள ஆரம்பிக்கவும், நீங்க செய்ய போற ஹெல்ப்க்கு பதிலுக்கு வேணா நீங்க ரொம்பவோ கஷ்டத்துல இருக்கும்போது சுத்தி யாருமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா என் தொல்லை சாஞ்சினாலும் அழுதுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், தேங்க்ஸ் நாகமா அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க டீச்சர் அவங்க மனசுல இருக்கிற வருத்தம் எல்லாத்தையும் போக்குறாங்க. ஷீசுகோ கோக்கி ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. கௌரியா நினைச்சு ஷீசுகோ ஒன்னு சோகமாவே தான் இருக்கா. பிரின்சஸ் லெல்லி அந்த இடத்துக்கு வந்து என்ன தூங்காம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்களா அமனுகாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களை பார்த்தா கூட 5 நாளா தூங்காத மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி கோக்கி கேட்கறான். நிறைய பேர் அவங்க ஃபேமிலியை இழந்திருக்காங்க, எனக்கு வேற நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவும், நீங்களும் அதுல ஒருத்தங்க தானே உங்க அப்பாவை இழந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கோக்கி கேட்கறான். ஆமா, ஷீசுகோ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கவும், அப்பப்போ திடீர்னு அவ பிளாங்க் ஆகி அப்படியே மேலேயே பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் திரும்ப வர வரைக்கும் அவ இப்படிதான் இருப்பா. ஆனா எனக்கு சொல்ல போனா நாகமா மேல நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மேல இருந்து என்னமோ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லில்லி சொல்றா. மேல இருந்து என்னமோ வருது, எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் ரெடி ஆகுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அவன் டீமும் தான் வந்திருக்காங்க. நாகமோ வந்துட்டியா, ஷிரசாக்கி எங்க அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கவும், ஓ அது வந்து அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீ உன் மனசை கல்லாக்கிக்கோ. ஏன்னா முன்னேறதை விட அவ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, அதுக்கு நான் காரணம் இல்ல, அவளேதான் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, என்னடா பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நாகமோ என்ன பிடி அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி மேல இருந்து குதிக்கவும் நம்ம ஹீரோ நவுண்டுதான். அவ விழுந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே கிரியேட் ஆகுது. இது என்னது, யார் நீ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஸ்வாட் எடுத்துட்டு ரெடி ஆகவும், கோக்கி நில்லு, ஷிரசாக்கி இது நீ தானே அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கவும், ஆமா இது நானே தான், உன்னோட ஃப்ரெண்ட் கௌரி, என்ன கொஞ்சம் பாக்குறதுக்கு வித்தியாசமா தெரியுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஷீசுகோ எமோஷனல் ஆயிட்டு ஓடி போய் கௌரியை கட்டி பிடிக்கிறா. நீ திரும்ப வந்தது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவும், உன்னை திரும்ப பார்த்ததுல நானும் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கௌரி சொல்றா. சரி என்ன நடந்துச்சு, ஏன் இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், மேஜிக் யூஸ் பண்ணி நாங்க கௌரியோட சோலை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஷீசுகோவுக்கு எதுவுமே புரியல. இப்போ நம்ம யூஸ் பண்ற மேஜிக்கும் காட் ஏஜ்ல இருந்த மேஜிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் காட் மேஜிக்கை பத்தி உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவ கேட்குவா. ஆமா அது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னா என்ன சொல்ல வர, இவன் காட் ஏஜ் மேஜிக்கை யூஸ் பண்ணி உன்னை காப்பாத்தினான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கறா. கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ஷீசுகோ அப்படின்னு சொல்லி கௌரி சொல்றா. ஒரிஜினல் பாடிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இவளோட சோலை நாங்க கலெக்ட் பண்ணி எமர்ஜென்சிக்காக நோயிட்டோட உடம்ப நாங்க சரி பண்ணி அதுல இவளோட சோலை வச்சிருந்தோம். இவ ஒரிஜினல் பாடியுமே நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா நான் தான் இந்த நோயிட்டோட உடம்புலயே இருக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா இந்த பாடி ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது, நானும் இவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கௌரி சொல்றா. கௌரியோட ஒரிஜினல் பாடியை நாங்க மேஜிக் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம், எப்பனாலும் அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு அவ போய்க்கிடலாம் அப்படின்னு யோகி சொல்றா. அப்படி கிறுக்குத்தனமான ஐடியாலாம் உன்னால தான் யோசிக்க முடியும் கௌரி அப்படின்னு ஷீசுகோ சொல்லிட்டு, நாகமோ நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கௌரியை நீ காப்பாத்திருக்க, கண்டிப்பா நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், எது வேணாலும் கேளு அப்படின்னு அவ சொல்றா. இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் தேவையில்ல, ஷிரசாக்கி எங்களுக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இருந்தாலும் நீ செஞ்சது பெரிய விஷயம் தான், கோக்கிக்கு கூட உன்னோட மெடிசனை கொடுத்து காப்பாத்திருக்க அப்படின்னு அவ சொல்லவும், என்னோட டீச்சர் ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னால முடிஞ்சா எல்லாரையும் காப்பாத்தணும்னு, அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அவனுக்கு தெரிஞ்சதை அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன்
எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்ன அப்படின்னா இது எல்லாமே கடவுள் நம்மளை வச்சு ஆடுற ஒரு கேம் தானே, இதை எதுக்காக என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லல அப்படின்னு சொல்லி கோக்கி கேட்கவும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பா நீங்க என்ன நம்பியிருக்க மாட்டீங்க, நான் போய் சொல்றேன் முட்டாள்னு என்னதான் தப்பா பேசியிருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நாங்களும் உன் கூட சேர்ந்து காட் கூட சண்டை போட்டுருப்போம்ல அப்படின்னு சொல்லி கோக்கி சொல்றான். காட் கூட சண்டை போட போறேன்னு சொல்லவே இல்லையே, இந்த வேர்ல்டுக்கோ எனக்கோ சம்பந்தம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஏத்துக்கிட்ட கஷ்டமா இருந்தாலும் என்னை விட நீ தான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானவன், உன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்தலாம்ல, இங்க இருக்கிற மக்களை பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கோக்கி கேட்கவும், ஹீரோ டைட்டில் வாங்கிட்டே இருக்கிறதுனால நீ வேணா நியாயத்துக்காக போராடு, வாங்கிட்டே இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா, நீ ரொம்பவும் பயந்தாங்குழியா இருக்கிற, ஸ்ட்ராங்கா மாறுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல, உனக்கு அவ்வளோ முக்கியமா இருந்துச்சுன்னா நீயே இந்த உலகத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவா ஆளுங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹஜ்மி நீ உண்மையிலே இந்த இடத்துல இருந்து போகணுமா அப்படின்னு யோகி கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க விட்டுட்டு போனா நீ கவலைப்பட மாட்டியா அப்படின்னு யோகி கேட்கவும், என் கூட தான் எப்பவும் நீ இருப்பியே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா கண்டிப்பா அப்படின்னு யோகி சொல்றா. ஹே கைஸ் நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஷீசுகோ கேட்கவும், இப்ப எல்லாருமே நம்ம ஹீரோ கூடவே வந்து உட்கார்றாங்க. நாகமா அடுத்த இந்த லேப்ரின்க்கு போக போற அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கறா. கிரேட் ட்ரீ லேப்ரின்க்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எம்பையர் வழியா தானே போவ, நான் எம்பையர்ல இருக்கிற கிங்க மீட் பண்ணணும், நானும் உன் கூட வரவா அப்படின்னு லில்லி கேட்கறா. தாராளமா வரலாம், ஆனா கிங்டம்ல கிங்க மீட் பண்றதுக்கு நான் உங்க கூட வர மாட்டேன், இங்க தனியா தான் போயாகணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நானும் உன் கூட வருவேன், ஒரு பிரின்சஸை தனியா விடுறவங்களாம் ஆம்பளையே கிடையாது, நானும் உன் கூட வரேன், அந்த லேப்ரின்க்கு வந்து ஏன்சியன் மேஜிக் அடைஞ்சு இந்த உலகத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு கோக்கி சொல்லவும், நம்ம ஹீரோ கடுப்பாவறான். என்னையவோ கூட்டிட்டு போனாகுமா அப்படின்னு நம்ம சொல்லவும், உனக்கு வேணும்னா நீ போய் தனியா அந்த ஏன்சியன் மேஜிக் அடைஞ்சுக்கோ, ஏன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வராத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா தனியா போனா டேஞ்சர், செத்துருவாங்கன்னு சொன்னியே அப்படின்னு டீச்சர் கேட்கவும், ஓ அப்படியா சொன்னேன், இல்ல கோக்கி போகலாம், அவன் உயிரோடு திரும்ப வந்துருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நாகுமோ நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறேன், என்னையவோ கூட்டிட்டு போ அப்படின்னு சீசுக்கு சொல்றா. நாங்களும் ஸ்ட்ராங்கா மாறணும், எங்களையோ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுட்டு சரி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. எப்படி மாஸ்டர் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும், அவங்களும் மேஜிக் அடைஞ்சா ஸ்ட்ராங்கா மாறுவாங்க, எல்லா டைமும் நானே சண்டை போடணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மாஸ்டர் உங்க பிளான் எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி டியோ சொல்லவும், என்ன பிளான் அப்படின்னு கௌரி கேட்கறா. சண்டையில அவங்க எல்லாரையுமே ஹியூமன் ஷீல்ட் அவன் யூஸ் பண்ண பிளான் போட்டுட்டான் அப்படின்னு யோகி சொல்றா. இப்போ யோகி வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஓட்டி விடுறா. ஓ இந்த கான்டெஸ்டா அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொருத்தங்களா ஓட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஆ காட்டுன்னு சொல்லவும், சரி இந்த ஒரு தடவை வாங்கிடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் வாங்கிடுறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சீசுக்கு பாக்குறா. நம்ம ஹீரோ சாப்பிட்ட அதே ஸ்பூன்லயே சாப்பிட்டது ஒரு இன்டைரக்ட் கிஸ்ங்கிறதுனால கௌரி வெக்கப்பட்டு இருக்கவும், இன்டைரக்ட் கிஸ் அனுபவிச்சுட்டு இருக்கியா நீ ரொம்ப மோசம் அப்படின்னு யோகி சொல்லவும், நான் ஒன்னும் அப்படி பண்ணல, உண்மையிலே மோசம் யாருங்கிறத கொஞ்சம் அங்க பாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோ செம காமெடி பண்ணிட்டு இருக்கா. லிக் பண்றத கொஞ்சம் நிப்பாட்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும், எப்படியும் நீங்க எனக்கு கிஸ் தர மாட்டீங்க, எதையாச்சும் நான் அனுபவிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வேணா எனக்கு ஒரு ரிவார்ட் தரீங்களா, இந்த ஃபைட்ல நான் உங்களோட டீச்சர் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி அதுவும் நியாயம் தான், என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. ஹீரோ வந்துட்டு காமெடியா சில விஷயங்களை கேட்கவும் நம்ம ஹீரோன்னு செம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். மிஸ் ஐகோவும் மத்தவங்களும் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே காமெடியா சில விஷயங்கள் முடியுது. இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பெட்ல காணுமே அப்படின்னு சொல்லி யோகி வெளியே எந்திரிச்சு வந்து பாக்குறா. நம்ம ஹீரோ வெளியே நின்று சூரிய உதயத்தை பார்த்துட்டு இருக்கான். நம்மளோட இந்த பயணத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு நம்ம போய் மியோவை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யோயோ ஓகே அப்படின்னு சொல்றா. காலங்காத்தாலேயே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா, எங்களை விட்டுட்டு ஆரம்பிச்சது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. சீசன் 1 முடியும் போது நம்ம ஹீரோ கௌரிய கூட்டிட்டு போவான். இந்த தடவை நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ கூட போறாங்க. நம்ம ஆரம்பிக்கலாம், நம்மளால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணுவோம், கண்டிப்பா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்றாங்க. சைக்கோவும் சில ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கேபிட்டல்லே இருந்து நாங்க இந்த கிங்டம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்து சேஃபா நாகமன் மிஸ் சைக்கோ சொல்லுவோம், நீங்களும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கூட எப்பவுமே அவனோட ஆளுங்க இருக்காங்க அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் இந்த தடவை நம்ம ஹீரோ கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதோட சீசன் 2 முடிஞ்சது. சீசன் 3 இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆகல. அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை உங்களுக்கு தமிழ் டப் பண்ணி போடுறேன். ஒரு 4 லேப்ரின்க்கு ஆல்ரெடி போயிட்டு வந்தாதான் அந்த கிரேட் ட்ரீ லேப்ரின்குள்ள என்ட்ராக முடியும் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்கு. அப்படின்னா அந்த கிரேட் ட்ரீ லேப்ரின் ரொம்பவே பயங்கரமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அங்க இருக்கிற ஏன்ஷியன் மேஜிக் அது கண்டிப்பா ரொம்பவே பவர்ஃபுல்லானதா இருக்குமா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத உங்களே மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிட ஆர்வமா சீசன் 3க்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சீசன் 3 வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.